ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே. அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்களா, நம்ம ஆதிரன், வேதா, நிஷா நம்மளுக்காக குட்டி குட்டி ஸ்டோரி சொல்லி அனுப்பிச்சாங்க. சூப்பராக இருந்ததில்ல? ஓகே, நீங்களும் உங்களோட ஸ்டோரி சொல்லணும்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஹலோ குட்டீஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஒரு ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஆண்டி அதை நம்மளோட யூடியூப் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு கதைக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம ஸ்டோரியை நம்ம குட்டி துளிர் நிலா, ஹருண், ஹிஃபா, ஹிதா, சஃபா அண்ட் மர்வா இவங்களுக்காக டெடிகேட் பண்ணலாம். ஓகேவா? சரி, கதைக்கு போகலாமா? ஒரு லேண்ட்லார்ட் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு ஃபார்ம் இருந்துச்சான். அந்த ஃபார்மை அவரால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கார்டனர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாராம். அந்த கார்டனர் ரொம்ப இன்னசென்ட்டான கார்டனராக, ஆனால் அவரோட ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாராம், நல்லா வேலை செய்வாராம். அப்போது இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கார்டனருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேண்ட்லார்ட் சொன்னாராம், என்னப்பா ரெஸ்ட்டா, நாளைக்கா வரலையா? சரிப்பா, நான் உன்னை நம்பி தான் இருந்தேன், நீ ஒரு நாள் வரலன்னா என்ன ஆகும் செடின்னு உனக்கே தெரியும். சரிப்பா ஒரு நாள் தானேப்பா, சரிப்பா நீ போய்க்கோப்பா அப்படின்னு சொன்னாராம். இது கேட்ட உடனே நம்ம இன்னசென்ட் கார்டனருக்கு என்ன ஆயிடுச்சான், கஷ்டமாக போயிடுச்சான். சச்சோ, நம்மளை தான் நம்புறாரு, நம்ம வரலன்னா அவர் கஷ்டமாக போயிடுமே. சரி ஓகே அப்படின்னுட்டு, இல்லைங்க நான் வரேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து தண்ணி விட்டுட்டு போயிடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. வருவியாப்பா, முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அந்த லேண்ட்லார்டு. இல்லை நாங்கள் வரேங்கன்னு சொல்லிட்டாராம். இப்படியே எப்பெல்லாம் அந்த கார்டனர் கேட்குறாரோ இந்த லேண்ட்லார்டும் என்ன பண்ணுவார், இதே மாதிரி பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் போன உடனே இந்த கார்டனருக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். சரி, நம்ம ஃபேமிலி கூட எங்கேயுமே வெளியில் போக மாட்டேங்கிறோம், டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம், உடம்புக்கும் ரெஸ்ட் வேண்டி இருக்குது, நம்ம எதனாவது பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சான். அந்த ஃபார்மில் நிறைய மங்கீஸ் வருமா. இந்த கார்டனர் பழுத்த பழம் இதெல்லாம் அந்த மங்கீஸ்க்கு தான் கொடுப்பாராம். அப்போது அந்த கார்டனர் என்ன யோசிச்சாரா, அந்த மங்கி கிங் கிட்ட போயிட்டு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோடனே அந்த மங்கி கிங் சொல்லிச்சான், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே, நாளைக்கு நான் என் ஃபேமிலி கூட வெளியில் போகலான்னு பார்க்குறேன், ஆனால் என்னோடய லேண்ட்லார்டு எனக்கு லீவே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப்பு, நீ அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு ஒரு செடிக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மங்கி கிங் சொல்லிச்சான், இதில் என்ன இருக்குது, இது சரியாக ஈஸியான வேலையாச்சு, என்னோடய ஆளுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நாங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் விட்டுட்டா கூட முடிஞ்சிருமே. ஓகே செஞ்சிடறோம், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜாலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா, போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். இந்த கார்டனரும் நிஜமாக தானே சொல்கிற செஞ்சிருவேல்ல அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான் அந்த மங்கி. அதை நம்பி இந்த கார்டனரும் அடுத்த நாள் வரலையாம். இந்த மங்கி காலையில் வந்துச்சான் அதோட குரூப் கூட அப்படி பார்த்துட்டு, இந்த கார்டனர் என்ன அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த செடிக்கு விட சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னுட்டு அப்படியே ஒரு செடியை பிடுங்கி போய் தண்ணியில் நல்லா நினச்சி திரும்ப எடுத்துகிட்டு இஷ்டத்துக்குன்னு நட்டுடுமா. இதே மாதிரி மற்ற மங்கீஸும் ஃபாலோ பண்ணி அங்கே இஷ்டத்துக்குன்னு நட்டு வச்சுருந்தாங்களாம். அன்னைக்கு போயிடுச்சா, அடுத்த நாள் ஆச்சான், இந்த கார்டனர் திரும்ப வந்தாராம். பார்த்தா ஃபார்மில் இந்த செடியெல்லாம் வதங்கி போயிருந்துதான். என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மங்கி வந்த உடனே இந்த மங்கிட்ட கேட்டாராம், என்ன பண்ணின, தண்ணி விட்டல அப்படின்னோடனே, நீ சொன்ன மாதிரி நான் செய்யலை, நான் இதை பிடுங்கி எடுத்துகிட்டு போய் தண்ணியில் நினச்சி கொண்டு நட்டுட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே இந்த கார்டனருக்கு ஒரே சேடாக போய் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாராம். இந்த கதையில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோம்? நம்பர் 1, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். நம்ம யார் மேலேயுமே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்பா செஞ்சுருவாங்க நம்மளுக்காக, அம்மா பார்த்துக்குவாங்க, தாத்தா செஞ்சுருவாங்க, பாட்டி எடுத்து எனக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்மளாக தான் செஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று, நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. தப்பு பண்ணல அப்போ பயப்படக்கூடாது. இன்னொன்று, எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்ன சொல்யூஷன்ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.